ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் கிறிஸ்டி பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே இந்த நிவ்யா சாஃப்ட்டோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நம்மளோட ஃபேஸில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் தென் ரொம்ப க்ரீஸியாகவும் இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காது. ரொம்பவே ஒரு நேச்சுரலாக அண்ட் தென் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை தான் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கொடுக்குது. இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லாவே மசாஜ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருக்காக இந்த ஆலோவேரா ஜெல்லை தான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைமராக நல்லா ஒர்க் பண்ணும். பட் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் நம்மளுக்கு கொடுக்காது. லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ப்ரைமராக இந்த ஆலோவேரா ஜெல்லே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஆலோவேரா ஜெல்லை என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் இயர்ஸ் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் காய விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெச்டி ப்ரோ கன்சீலர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் இதை வச்சு கவர் பண்ண போகிறேன். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் ஐ அண்ட் ஐலிட்ஸில் இருக்க அந்த பிளாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் என்னோடய நோஸோட அந்த கார்னரில் இருக்க அந்த பிளாக்ஸும் அண்ட் தென் என்னோடய லிப் கிட்ட இருக்க அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலரை நான் என்னோடய பேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இதை நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதை நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வச்சு எதுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறோன்னா, பியூட்டி பிளெண்டரில் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் எல்லாமே அதில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ப்ரஷ் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளோடய ஃபேஸ்லேயே இருக்கும். ப்ரஷ்ஷில் வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால் நான் இந்த ப்ரஷ் வச்சு என்னுடைய அந்த கன்சீலர் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லாக்மேயோட 9 to 5 ஃபவுண்டேஷனை தான் இன்றைக்கி நான் மேக்கப்போட பேஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் அது படுற மாதிரி ஒரு டாட்டட் மெத்தடில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி டாட்டடாக வைக்கிறேன். நம்மளோட இயர்ஸ் அண்ட் நெக் ஏரியாவில் கூட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும் அண்ட் லாங் ஸ்டேயான ஒரு பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வந்து பிளெண்டிங் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாமல் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாது அண்ட் தென் நம்மளுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். நம்ம ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல் கவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதை நம்ம டேப்பிங் மோஷனில் வச்சு டேப் பண்ண போகிறோம். ரொம்ப ட்ராக் பண்ணி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக டேப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஎஸோட ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோஸோட அண்டர் ஐப்ரோ அந்த இடத்துல ஒரு லைனும் அண்ட் தென் அப்பர் ஐப்ரோவில் ஒரு லைனும் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அதே மாதிரி செகண்ட் ஐலையும் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் கேப் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சமாக நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து அதை நான் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி விடும்போது தான் ப்ராடக்ட் வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகாமல் நமக்கு நம்மளோட ஐப்ரோஸில் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நேச்சுரலான ஐப்ரோஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மார்ஸோட கான்டோர் பேலட் எடுத்து இந்த லைட்டர் ஷேடு எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் அண்ட் ஐ லிட்டை வந்து
நான் கன்சீல் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக நமக்கு தெரிகிறதுக்காகவும் அண்ட் தென் ஒரு ஷேப்பாக அதை எடுத்து காமிக்கிறதுக்காகவும் இந்த கன்சீலர் வந்து நான் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் அண்ட் ஐலிட்டில் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஐலிட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அப்பர் ஐப்ரோஸில் இருக்க என்னுடைய இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்த பியூட்டி பிளெண்டரால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாவே பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த டானாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் பிளெண்ட் பண்ண இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் அப்ளை பண்ணி நான் கன்சீல் பண்ண எல்லா இடத்துலையும் இதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த லைட்டர் ப்ரௌன் ஷேட் இது கொஞ்சம் ஷிம்ரிங்கான ஒரு ஷேடு தான். இந்த ஷேடு எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனை வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய 2 ஐலையுமே இந்த க்ரீஸ் லைனை வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎஸோட இந்த லிப் பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லிப் பென்சில். இந்த லிப் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஐ லிட்டை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த பென்சிலை வச்சு இது வந்து ஒரு பிங்க் ஷேட் இது. ஸோ அந்த பென்சில் வச்சு நான் என்னோடய ஐ லிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு அதை யூஸ் பண்ணி நான் நல்லாவே அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லாவே நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய ரைட் ஐயில் எந்த மாதிரி பண்ணனோ அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஐலையும் நான் அதே பென்சிலை வச்சு என்னோடய ஐ லிட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் அந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். நல்லாவே இதை நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த ஷிம்மர் கோல்டன் கலர் ஷிம்மர் எடுத்து ஐ லிட்டில் வந்து நான் அதை கவர் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஒரு வெட்டிங்க்கு போகிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஷிம்மர் ப்ராடக்ட் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்பவே மைல்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஐ லிட்டில் வந்து லைன் பண்ணுறதுக்காக இந்த லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் எடுத்து என்னோடய ஐ லிட்டில் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் லைன் பண்ணாமல் அண்ட் தென் ரொம்ப திக்காகவும் லைன் பண்ணாமல் ஒரு மீடியமான ஒரு லைனை தான் நான் இதை லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மார்ஸோட ஃபேபுலாஷ் மஸ்காராவை யூஸ் பண்ணி என்னோடய ஐ லேஷஸை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மார்ஸ் ஃபேபுலாஷ் மஸ்காரா எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூ அண்ட் டெமோ அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபேபுலாஷ் மஸ்காராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஐ லேஷஸில் ஒரு ஃபால்ஸான ஒரு லேஷை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து இந்த மஸ்காரா நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் கன்சீல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் ஏரியாஸில் வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரிகிறதுக்காக கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அண்டர் ஐ ஏரியா அண்ட் நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட், நம்மளோட அப்பர் லிப் அண்ட் டவுன் ஏரியா எல்லாத்துலேயுமே ப்ராடக்டை கொஞ்சமாக அப்ளை பண்ணி அண்ட் தென் இது வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பியூட்டி பிளெண்டராலே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் கவுண்டரிங் பண்ணுறதுக்காக அதே பேலட்டில் இருக்க இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு நோஸ் கவுண்டரிங் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் சீக்ஸை வந்து கவுண்டர் பண்ண போகிறோம் அண்ட் தென் ஃபைனலாக வந்து சின் ஏரியாவையும் கவுண்டர் பண்ணுறோம். கவுண்டர் பண்ணிவிட்டு இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடர் எடுத்து நம்ம கன்சீல் பண்ண இடத்துல எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அண்டர் ஐ ஏரியா அண்ட் நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட், லிப்ஸ், அப்பர் லிப் அண்ட் டவுன் லிப் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே பேலட்டில் இருக்க இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கான்டோர் பண்ண இடத்துல வந்து நான் இப்போ ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய நோஸ் ஏரியா அண்ட் சீக்ஸ் அண்ட் சின் ஏரியா எல்லாத்துலேயுமே இந்த டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இன்னுமே டார்க்காக எடுத்து காமிக்கும்.
ஸோ நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு வந்து அதே லிப் பென்சில் தான் நான் ஆல்ரெடி ஐலைட்டுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே லிப் பென்சில் யூஸ் பண்ணி என்னுடைய லிப்பை ஃபர்ஸ்ட்டு வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உள்ளேயும் அதே லிப் பென்சிலை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். செகண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதே காம்பேக்ட் பவுடர் எடுத்து நம்மளோட நெக் அண்ட் தென் நம்மளுடைய நோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ காஜல் வைக்க போகிறோம். காஜலுக்காக இந்த லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்து என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து அந்த காஜலை வந்து நான் கொஞ்சமாக ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு ஷார்ப்பான ஒரு காஜல் இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணி விட்டோன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்காக அதே லிப் பென்சில் எடுத்து என்னோடய கையில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து என்னோடய சீக்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி மேல் பக்கமாக அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிங்க் லுக்குன்றதுனால, எல்லாமே பிங்க்கை பேஸ் பண்ணி இருக்கணுன்றதுனால இந்த ஒரே பென்சிலை தான் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஒரு ஈவனான ஒரு பிங்க் லுக் கிடைக்குன்றதுக்காக. இது கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லாவே ஒரு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த லைட் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னுடைய சீக்ஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் நமக்கு ஒரு கிளிட்டரியான ஒரு ஹைலைட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஒரு ஷைனியான ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோடய சீஸ் அண்ட் நோஸ் அண்ட் என்னோடய ஐப்ரோஸ் கிட்ட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட ஐப்ரோஸ் வந்து இன்னுமே பாப்அப் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். அவ்வளவுதான், இதோட நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் லுக். இதோட நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.